எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ராகு திசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்களுடைய புத்திகள் நல்ல பலனை கொடுக்குமா, தீய பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த பகுதியில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பகுதியில் அந்த கிரகம் பலன் கொடுக்கும். பெருஞ்சனியும் பாம்பிரண்டும் பிற்பகுதியில் பலன் கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றாங்க. அப்போ முற்பகுதி பிற்பகுதி ஒரு திசையை நம்ம இரண்டா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல ஒரு பகுதியாகவும் பின்னாடி ஒரு பகுதியாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ராகு திசை 19 ஆண்டுகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 9.5 வருஷம் முற்பகுதியையும் இனி ஒரு 9 வருஷத்தை பிற்பகுதியாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ சுமாரா ஒரு 10 வருஷமா நீங்க கணக்கு போட்டுக்காங்க. இந்த ராகு எப்ப இருந்து நல்ல பலனை கொடுப்பாங்க? பிற்பகுதி. அப்போ முதல் பகுதி, பின்னாடி பகுதி. ராகு திசையில கேது புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கிரன் புத்தி உங்களுக்கு சுப பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்குமா, அசுப பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்குமா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கணும். இப்ப ராகு முன்னாடி கொடுத்தா பின்னாடி கெடுத்துருவாரு, பின்னாடி கொடுத்தா முன்னாடி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு இப்படி பலவிதமான கருத்துக்கள் ஜோதிடத்துல இருக்கு. அதுலலாம் நீங்க பயப்பட வேண்டாம். ராகு பகவான் பலன் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் எப்ப கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுணுக்கமா தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. ராகுவுக்கு வீடு கொடுத்தவனை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு சாராரும், இல்ல ராகுவுக்கு கால் கொடுத்த சாரநாதனையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாராரும் சொல்றாங்க. அப்போ இது எப்படி நம்ம இவ்வளவு குழப்பத்திலையும் நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? சிம்பிளான மெத்தட். ராகு பகவான் முதல்ல அவர் யாருடைய வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. அந்த வீடு சுபர் வீடா அப்படின்னு பாருங்க. இயற்கை சுபர்களுடைய வீடா அல்லது பாவிகள் வீடா அப்படின்னு பாருங்க. ராகுவுக்கு ஜோதிடத்துல மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல நின்னா சுப பலன்களை கொடுப்பாங்கன்னு, இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. ராகு பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதி. அதை முதல்ல நீங்க கவனிக்கணும். ஏன்னா நிழல் கிரகங்களுக்கு சொந்த வீடு இல்லாதனால அந்த வீட்டு உரிமையாளரை போல இவர் நடந்துக்குவார். ராகு பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க. லக்னத்திலையா, 2ஆம் இடத்துலையா, 3ஆம் இடமா, 4ஆம் இடமா, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த இடங்கள்ல அவங்க எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. இதுல
ராகு பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கிறாங்களாங்கிறத முதல்ல கவனிங்க. இப்போ குறிப்பா ராகு திசை நடக்குது, இந்த ராகுவுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்கள் மட்டுமல்ல, மற்ற கோள்களும் இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இப்படி திரிகோணத்துல நிற்கக்கூடிய வீடாகட்டும், கேந்திரங்கள்ல இருக்கக்கூடிய வீடாகட்டும், இது ராகு பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதிக்கு நட்பு வீடா இருக்கணும். உதாரணத்துக்கு மேச லக்னமா வச்சுக்கிட்டு அதற்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். இந்த ராகு பகவான் நின்ற வீடு சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவான் ரிஷப ராசியில இருக்கிறதா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ 11ஆம் இடத்திற்கு இந்த 2ஆம் இடம் என்பது கேந்திரம். மிதுனம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா திரிகோணம், 5வது வீடு. இந்த சனி பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரா அல்லது மிதுன ராசியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த ராகுவுக்கு சனி பகவான் கேந்திரம் அல்லது திரிகோணம் இதுல எங்க வேணா இருக்கலாம். ஆனா இதுல ஒரு சிறப்பு விதி என்னன்னா, இந்த ராகு நின்ற வீட்டுக்கு இந்த சனி பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதியானவர்கள் நட்புகளாக இருக்க வேண்டும். அப்ப சூரியன் ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ இருக்கலாம், அதற்கு 9ஆம் இடமான துலாத்திலும் இருக்கலாம். ஆனா புத்திநாதன் சூரிய பகவான் துலாத்துல நீச்சம். அதனால நீங்க இந்த இடத்துல பலன் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசனை பண்ணி எடுக்கணும். அடுத்தது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருங்கும் போது நீங்க அதைய கவனிக்கணும். அப்போ ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த கிரகத்திற்கு 6, 8, 12 புத்திநாதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பாருங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. இனியொரு விஷயம், ராகுவுக்கு வீடு கொடுத்தவரையும் பார்க்கணும், ராகுவுக்கு சாரம் கொடுத்த அந்த ராகு யாருடைய நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கு அப்படின்னு பார்த்து அவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துல ராகு அப்படின்னு சொன்னோம், அந்த ராகு சுயசாரமே பெற்றிருக்காரு அப்படின்னா நீங்க அந்த வீட்டு அதிபதியை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா சுயசாரம் பெற்ற கிரகத்தினுடைய பலனை அந்த வீட்டு அதிபதி தான் நிர்ணயம் பண்றார் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா ராகு நிழல் கிரகம், அதற்கு வீடு கொடுத்தவரும் சாரநாதனும் நிலைமையை பார்க்கும்போது சுயசாரமாக ராகு இருக்கும் பட்சத்துல நீங்க சனி பகவானை பாருங்க. இந்த சனி பகவான் மேச லக்னத்திற்கு 2ஆம் இடமான ரிஷபத்துல இருக்காருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ராகு திசையில சனியோட புத்தியில கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த சூரியன் ராகுவுக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்காரா அப்படிங்கறது பாருங்க. 2வது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். ராகுவுக்கு
திசாநாதன் ராகுவுக்கு புத பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவனும் காலு கொடுத்தவனும் பார்க்கறத விட உங்க ஜாதகத்துல புத்திநாதன் எப்படி இருக்கா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். புத்திநாதன் வலிமையாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல நிலைமையில அந்த புத்தியில செயல்படுவீங்க. ஒரு ஜோதிட பழமொழி உண்டு, கெடு புத்தி மதி தோணாது அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட பழமொழி. அப்ப கெட்ட புத்தி உங்களுக்கு வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு புத பகவானை முதல்ல பாருங்க. அப்போ உங்க ஜாதகத்துல புத பகவானுடைய நிலையை பார்த்துக்காங்க, குரு பகவானுடைய நிலையும் பார்த்துக்காங்க. இந்த குரு பகவானும் புத பகவானும் எந்த மாதிரியான அமைப்பை பெற்றிருக்கிறாங்கன்னு பார்த்து இந்த குருவுக்கும் புதனுக்கும் உள்ள பாகை முறை வித்தியாசத்துல பாருங்க. சுப பாகையிலாக இருக்கும் பட்சத்தில் கெட்ட புத்திகள் நடக்கும் போது கூட உங்களை யாராலும் தீய வழிக்கு கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. இந்த குருவும் புதனும் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இல்லைன்னா நீங்க ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப திசாநாதன் எங்க இருக்கிறாரு, அவர் யார் வீட்டுல இருக்கிறாரு, அவர் யாருடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அந்த திசாநாதன் நின்ற வீட்டுக்கு அதிபதியான கிரகம் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பாருங்க. அவர் யாருடைய சாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அந்த சாரநாதர்களும் என்ன அமைப்புல இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் வலிமை இல்லை என்றால் அந்த திசை நம்மளை ஏமாத்திடும். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை இல்லைனாலும் அந்த திசை நம்மளை ஏமாற்றும். சரி, இந்த ஏமாற்றம் எப்ப நிகழும், முதல்ல எது நடக்கும், ரெண்டாவது எது நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாரநாதன் உங்களுக்கு திசாநாதனுக்கு வீடு கொடுத்தோடைய வலிமை என்னன்னு பாருங்க. இப்ப திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையா இருந்து ராகுவுக்கு கால் கொடுத்தவன் சாரநாதன் வலிமை இல்லாமல் இருந்தால் எப்படி பலன் நடக்கும்னா, முன்னாடி உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அந்த புத்தியிலேயே. இப்ப சந்திரன் புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சந்திரன் சாரநாதனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதா இருந்தா இந்த ராகு நின்றது சதயம், சந்திர பகவான் இருப்பது திருவாதிரை. இப்படி இந்த ரெண்டு நட்சத்திரங்களுடைய அதிபதியும் ராகுவே. அப்ப ராகுவுக்கு சந்திரன் திரிகோணத்துல இருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய புத்தியில முதல் பகுதியில உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும். சந்திரனுடைய புத்தியில உங்களுக்கு முன்னாடி அந்த புத்தியை ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும். சந்திரனுடைய புத்தியில பின்னாடி நோய், கடன், வழக்கு இதுகளை கொடுத்துரும். ரெண்டு வகையான பலன்களை இங்க நம்ம பார்க்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்களே? ஆமா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ராகுவுக்கும் சந்திரனுக்கும் 150 பாகை இருக்கும் பட்சத்துல அது இந்த மாதிரி கடன், நோய், கடன், வழக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். இல்ல 120 பாகை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருமையான நல்ல பலன்களை கொடுக்கும்.
120 பாகை சரியா இருக்கும். இருந்துட்டா ராகு திசையில சந்திரனுடைய புத்தி முழுமையாகவும் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். இது ரொம்ப பாகை ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்தை மட்டும் வைத்து நம்ம ஜோதிடம் சொல்லிட்டோம்னா நம்ம ஜோதிடத்துல பொய்த்து போயிடுவோம். அந்த ராகு யாருடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த ராகுவுக்கும் அந்த சந்திரன் நின்ற சாரநாதன் யாருன்னு பார்த்து அவருக்கும் அந்த சந்திரனுக்கும் உள்ள பாகை வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ஜோதிடத்துல இதுவரை யாரும் சொல்லாத விஷயம். இப்படியெல்லாம் ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான். ஒரே ஒரு கிரகம் 2 வகையான பலன்களை கொடுக்கும். நீங்க இந்த விஷயத்த சில ஜாதகர்கள் மூலியமா நான் சொல்ல முடியும். அதை நீங்க பார்க்கலாம். மிகப்பெரிய ஒருவர் அரசியல்ல வெற்றி அடைந்த புத்தியே அவருக்கு மரணத்தை கொடுத்தது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாரம் கொடுத்த கிரகம் என்ன அமைப்பை பெற்றிருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னமே வச்சுக்காங்க. கும்ப லக்னத்துல ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு பகவான் இவர் அந்த ஜாதகத்திற்கு என்ன அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. வீடு கொடுத்த சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. சாரம் கொடுத்தவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. இந்த ரெண்டையும் பாருங்க. இப்ப வீடு கொடுத்தவர் கேந்திர திரிகோணத்துல இருந்து, சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 இருந்தால் அந்த புத்தி எப்படி இருக்கும்? முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பின்னாடி நோயோ கடனோ வழக்கோ கண்டிப்பா வந்து சேரும். குழப்பத்தை உண்டாக்கும். அதே சமயத்துல வீடு கொடுத்தவன் 6, 8, 12 இருந்து சாரம் கால் கொடுத்தவன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும்? முதல்ல உங்களுக்கு அந்த வீடு கொடுத்தவன் 6, 8, 12 இருக்கிறதுனால முதல்ல உங்களுக்கு அந்த புத்தியில கஷ்டத்தை கொடுக்கும். சுமாரான கஷ்டத்தை கொடுக்கும், பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போகும். சரி, அந்த யோகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாகை முறையில தான் நீங்க பார்க்கணும். அந்த பாகை 360 பாகைக்கும் ஒரு ஜோதிடர் பலன் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் ராகு திசைக்கு நீங்க பலன் சொல்ல முடியும். இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் பாகை முறையில பலன் மாறும். ஒருவருக்கு ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் திசா புத்தி நடக்கும்போது 45 பாகை இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்தே தீரும். அதே ஜாதகத்துல இரட்டை குழந்தை ஜாதகத்துல அடுத்தபடியா 50 பாகையில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரே திசை ஒரே புத்தி பாகை மட்டும் மாறி இருக்கும் பட்சத்துல பலன்கள் மாறுகிறது. அப்ப இரட்டை ஜாதகங்களுக்கு பலன் சொல்ற அளவுக்கு நம்ம வரணும்னா தான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இரட்டை குழந்தை ஜாதகங்களுக்கு யார் ஒருவர் பலனை துல்லியமாக நிர்ணயிக்கிறார்களோ அவர்களே சிறந்த ஜோதிடராக கருதப்படுவார். இப்போ ராகு திசையில
சூரியனுடைய புத்தி நடக்குதுன்னா, ஐயோ எனக்கு சூரிய புத்தி நடக்குது, ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, ஜென்ம பகை விருத்தி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை. கரெக்டா நீங்க பாருங்க, ராகுவுக்கும் சூரியனுக்கும் 30 பாகை 60 பாகை, இந்த பாகையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தலை சிறந்த மருத்துவராக இருக்கக்கூடியவங்களை பார்த்திருக்கேன். 2 பேருமே, ராகுவும் சூரியனும் ஒரே ராசியில இணைந்து 30 பாகையில் இருக்கிற ஜாதகங்கள் தலை சிறந்த மருத்துவரா இருக்கிறாங்க. அப்போ குருவும் புதனும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய புத்திஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, உங்களுக்கு குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு தான் நீங்க ராகு திசைக்குள்ளாரே நீங்க போகணும். சந்திரன் புத்தி, ராகு திசையில சந்திரன் புத்தி பயந்துக்க வேண்டியது இல்லை. ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் சந்திரனுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு பாருங்க. இந்த சந்திரனும் ராகுவுக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பாருங்க. அவங்க லக்னத்திற்கு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. இவங்கெல்லாம் மறையாம பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் அருமையான ராஜயோகத்தை கொடுக்கும். ராகு போல கொடுக்கிறவங்களும் இல்லை, ராகு போல கெடுக்கிறவங்களும் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஜாதகத்துல வச்சுதான் நீங்க பார்க்கணும். பொதுவா நீங்க பார்க்க கூடாது. செவ்வாய் ராகுவுக்கு பகை, எதிரி அப்படி மட்டும் அல்ல, பூமி யோகத்தை, கோடி கோடியான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுவுக்கும் செவ்வாய்க்கு இருக்கு. ராகு நல்ல அமைப்புல இருந்து செவ்வாய் உச்ச அமைப்பில் இருந்து விட்டால் நிறைய பூமிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே செவ்வாய் மோசமான நிலைமையில் இருந்தா இறந்த சொத்துக்களை எல்லாம் இழக்கவும் முடியும். அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் என்ன அமைப்பில் இருக்கிறார், ராகுவுக்கு கால் கொடுத்தவர் என்ன அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க இந்த திசைக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ உதாரணமா ராகு ஒரு நல்ல இடத்துல இருக்கார். இப்போ ராகு பகவான் விருச்சகத்துல இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். விருச்சகத்துல ராகு, மகரத்துல செவ்வாய். இப்போ வீடு கொடுத்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சம், ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுதான். சரி, கால் கொடுத்தவன் குரு, அவர் செவ்வாயோட சேர்ந்து நீச்சம் அடைகிறதான்னு வச்சுக்கலாம். இப்ப எப்படி பலன் கொடுக்கும்? வீடு கொடுத்துக்கிறனால உச்ச பலனா, கால் கொடுத்ததுனால தீய பலனா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வீடு கொடுத்திருக்கிறவனுக்கு உச்ச பலனை கொடுத்து பின்னாடி கால் கொடுத்தவனுக்கு நீச்ச பலனை கொடுக்கும். அப்ப சொத்து பூமி மனைகள் கொடுத்தாலும் அந்த ராகு திசையில செவ்வாயுடைய புத்தியில வீட்டை கொடுத்தாலும் அதே ராகு திசை செவ்வாய் புத்தியில் வீட்டின் மேல் கடனோ அல்லது தேவையில்லாத விரய செலவுகளையும் கொடுத்து செல்வார். இப்படி இந்த திசா புத்திகளை நம்ம ரொம்ப பிரிச்சு பார்க்கணும். எல்லா திசைக்கும் தான், சூரியனுக்கு சந்திரனுக்கு செவ்வாய்க்கு மட்டும் அல்ல. உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து முடிவெடுக்கணும். உடனே ஆமேடா நண்டு சுறா எருது கண்ணி 5 இடத்தில் கருணாகம் பஞ்சு மெத்தையில் துயில் விவான் அப்படின்னு மொட்டையா பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது. அதுல எந்த ஒரு பலன்களை எதிர்பார்க்க முடியாது.
நம்ம நுணுக்கமா பார்க்கணும். ராகுகள் கோடிகளை கொடுக்கக்கூடியவன் ராகு, தெரு கோடிக்கு கொண்டு வரக்கூடியவனும் ராகு. அப்ப உங்க ஜாதகத்துல ராகின் நிலை என்ன அப்படின்னு பாருங்க. அவர் சூரியனுக்கு என்ன அமைப்பை பெற்றிருக்கிறார், சந்திரனுக்கு என்ன அமைப்பை பெற்றிருக்கிறார்னு பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு கதை சொன்னா உங்களுக்கு பிடிக்கும். நகைக்கடைக்கு நம்ம போறோம். நகைக்கடைக்கு போய் நகை எடுக்கிறதுங்கிறது முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்போ தங்கத்தினுடைய தரத்தை பார்க்கறது நல்லதா, அந்த தங்கத்தினுடைய டிசைனை பார்க்கறது நல்லதா? நீங்க பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு பொண்ணுக்கு நகையோ ஒட்டியானமோ வளையலோ நம்ம எடுக்க போறோம்னா நீங்க 90% அந்த நகையினுடைய டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி கடைக்கடையை ஏறி இறங்குவாங்க. அதுதான் நம்ம மதி. ஏன்னா சந்திரன் அவனுக்கு தரமெல்லாம் தெரியாது. தகுதி தரம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற புத்தியெல்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு அழகா இருக்குதா, சீலை அழகா இருக்குதா, நகை அழகா இருக்குதா, கலரா இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பான். ஆனா இந்த விதி இருக்கு இல்லைங்களா, அந்த விதி தங்கம் தரமா இருக்குதா, ஏன் கலப்படம் கம்மியா இருக்குதா, ஏமாற்றானா அப்படின்னு பார்ப்பான். அப்போ விதி தரமானதை பார்க்குது, மதி நிர்ணயம் இல்லாத அழக பார்க்குது. அப்ப நம்ம மதிக்கு ஒரு கிரகம் வேலை செய்தன்னா அது மனிதனுடைய ஆசையை தூண்டி அவனுக்கு பெரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. விதிக்கு நல்ல நிலையில ஒரு திசா புத்தி நடக்குதுன்னா அவசரப்பட மாட்டான், ஆத்திரப்பட மாட்டான், எந்த ஒரு வில்லங்க விவகாரமான இடத்துல போய் அவன் சிக்கிக்க மாட்டான். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல விதி வேலை செய்யுதா மதி வேலை செய்யுதான்னு நீங்க பாருங்க. லக்னம் என்கின்ற விதிக்கு பலமா இருக்கா அந்த கிரகம்னு பாருங்க. மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அது பலமா இருக்குன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல மதிக்கு ஒரு கிரகம் வலிமையாக இருந்து அது திசை நடத்துமாகில் கண்டிப்பா இன்னொருத்தர்கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்கணும். அந்த ஒப்பீனியன் கேட்கறதுக்கு உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் நல்ல நிலைமையில இருக்கணும். அப்பதான் நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்பீங்க. விதி வேலை செய்யும் போது நீங்க யாருகிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உண்மை மட்டுமே அது சொல்லும், உண்மை மட்டுமே செய்யும். அப்ப உங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒரு கிரகம் திசா புத்தி அந்தரம் நடத்தும் போது அது எந்த அமைப்பை பெற்றிருக்கிறதுன்னு பார்த்து முடிவெடுங்க. சந்திரனுக்கு ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த மாதிரியான வலிமையை பெற்றிருக்கிறாருன்னு பாருங்க. இந்த ரெண்டுல எது நல்ல வலிமை பெற்றிருக்கு, அதாவது தரத்தையும் அழகையும் இரண்டையும் நிர்ணயிக்கக்கூடிய தன்மை யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அந்த ஜாதகத்துல பின்வரும் காலங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ராகு திசையில சூரியனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய புத்தி சந்திரனுடைய புத்தி தீய பலனை கொடுக்கும் பட்சத்தில் இந்த சூரியன் நிச்சயமாக தன்னுடைய திசா புத்தி காலங்களில் பிற்பகுதியில் சந்திரனுக்கு சாதகமாக தீய பலன்களை கொடுக்கும் அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுவான். அதையும் நீங்க கவனிக்கணும். சந்திரன்
நல்ல பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தி தீய பலனை கொடுக்குமாயில் இந்த சந்திரன் முற்பகுதியில் சுப பலன்களை கொடுத்து பிற்பகுதியில் தீய பலனுக்குண்டான திட்டங்களை தீட்டி நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு. நாம் அப்புறம் தீய பலன்களை அனுபவிக்க வேண்டியதாய். அப்போ சூரியன் திசையோ சந்திரன் திசையோ செவ்வாய் திசையோ என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொருவருடைய புத்தியையும் நம்ம நுணுக்கமா பார்த்து அதுல நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உடலற்ற, காலற்ற, தலையற்ற இந்த நட்சத்திரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு திசாநாதன் எந்த பகுதியிலிருந்து அவரை திசை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்து அந்த திசை தீய திசையாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த பகுதியில் தீய பலனை கொடுப்பார், தலைப்பகுதியா, உடல் பகுதியா, கால் பகுதியா அப்படின்னு பார்த்து அந்த திசை உங்களுக்கு சுப பகுதியா இருந்தாலும் அசுப பகுதியாக இருந்தாலும் இதுல எந்த இடத்துல நின்று அந்த திசை வேலை செய்யுதோ அந்த உறுப்புகளும் பத்திரம், அந்த அமைப்புகளையும் ஜாக்கிரதையா நீங்க கையாளணும். அப்போ சிறந்த வெற்றியாளரா நீங்க வருவீங்க. ராகு உங்களுக்கு நல்ல பலனையை கொடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பதை நம்ம தெளிவா மனசுல வச்சுட்டு இந்த ஜோதிடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு நான் சொல்லுகின்ற விதிகளெல்லாம் உங்க ஜாதகத்துல இருந்து அதெல்லாம் நல்ல நிலைமையா இருந்தா நிச்சயம் நீங்களும் கோடீஸ்வரில் ஒருவரே என்பதை இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சிட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.